Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. என்னோட வாழ்நாளுக்கல்ல இந்த பிரச்சனையை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஏதாவது நிகழ்வு உங்களுக்கு நடந்திருக்கா? சில பேர் சிரிப்பாங்க, சில பேர் நடிகர் போரா இருப்பாரு அப்படின்னாங்க. காலேஜ் பொண்ணுங்களை ஹாய் சார் ஹாய் அப்படின்னாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வயசு என்ன? 48 வச்சுங்க. 48 சீரியஸா? ஆமாம். அப்புறம் கொண்டு சின்ன வயிற்ற உள்ளே லாக் பண்ணிட்டு அந்த சீனுக்கு தான் உள்ளே வரணும். பார்த்தேன் ரஜினி சார் எல்லாரும் ஓகே உள்ள ஐஸ்வர்யா ராவ் அம்மா மேக்கப் அவங்களுக்கெல்லாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து நீங்க 15 வயசு 16 வயசுலேயே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள முதல் படம் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இன்ன வரைக்கும் எனக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய சர்ச்சைகள் இருக்கு. எனக்கு இந்த ஒரு சர்ச்சை வந்து மறக்கவே முடியாது, என்னுடைய வாழ்நாளுக்கல்ல இந்த பிரச்சனையை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஏதாவது நிகழ்வு உங்களுக்கு நடந்திருக்கா? மறக்க முடியாது, நிச்சயமாக மறக்க முடியாது. மனசுக்குள்ள எல்லாம் வச்சிருக்கு. நம்மளாம் யாருமே கஷ்டப்பட்டல, எல்லாம் ஜாலியாக சரக்குமா சரக்கு பண்ணியிருக்கேன். கவுண்ட் பண்ணி என்ன எல்லாம் கூட எல்லாம் பண்ணிட்டேன். இது மாதிரி எல்லா பசங்களா தம்பி நல்லா சாய் நல்லா இருக்கியா ஹாய் அப்படி நல்லா ஜாலியாக யாருமே கஷ்டப்பட்டல. ஓகே. ஸோ இப்போ எல்லாருமே நார்மலான ஒரு மனிதருக்கவே வந்து உருவக்கேலிகள் அப்படிங்கிறது. இன்னொரு படம் ஒன்று பண்ணேன் மேடம், ரோஜா மேடம்க்கு ஒரு படம், திருநெல்வேலி படம் பேர். படம் பேர் திருநெல்வேலி. நான் இன்காங்க ஒரு ஆர்டிஸ்ட்கார், அவரு பிரபு சார் கூட. பிரபு சார் கட்டழகி பொட்டழகி உன்னை கட்டிக்க போறவ யாரு, நான் பசங்க, அவரு இன்காங்கன்னு ஒரு ஆர்டிஸ்ட், நான் ரோஜா மேடம் எல்லாம் ஒரு சாங் பண்ணோம். சூப்பராக படம் பேர் திருநெல்வேலி. ஓகே. அந்த சாங் பண்ணோம் கட்டழகி பொட்டழகி. அது நல்லா இருந்துச்சு. ரோஜா ஃபுல்லாக அவுட்டோர் தான், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஓகே. இப்போ சாதாரண மனிதர்களே வந்து உருவக்கேலி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களை யாராவது உருவக்கேலிகள் பண்ணி அதில் சில மன உளைச்சல்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏதாவது சந்திச்சிருக்கீங்க? இருக்கு. சில பேர் சிரிப்பாங்க, சில பேர் நடிகர் போரா இருப்பாரு அப்படின்னாங்க. காலேஜ் பொண்ணுங்களை ஹாய் சார் ஹாய் அப்படின்னாங்க, ஹாய் பாய் அப்படின்னாங்க. சில பேர் ஆறு மாரி சிரிப்பாங்க போவாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கிட்டல. நடிகர் போறாரு பார்த்தீங்களா, பஸ்ஸில் பார்த்தா பார்ப்பாங்க. நான் யாரா நான் பார்க்கட்டேன். சார் நீங்கள் நடிகரா? நடிக்கிட்டாமா எல்லா படம். ஏமா டவுட்டாக கேட்குறேன். அதெல்லாம் உண்டு. சில பேர் கேள்வி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அதை பார்த்தா நான் கண்டுட்டேன். ஐ டோன்ட் கேர் எந்த பிரச்சனையும் பார்ப்பாங்க அப்படின்வாங்க. சரி ஓகே போ போ பின்னாடி நீ போ போ எல்லாம் கவனிப்பாங்க. யாரு கவனி அப்படி சரி அதை விட்டுங்க. அதெல்லாம் கவனிப்பா. சில பேர் கேட்பாங்க, தம்பி நீ சீரியல் பண்ணியிருக்கல அப்படி நல்லா பண்ணிக்கிறீங்க தம்பி அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் மேடம் அப்படி பண்ணும் நல்ல மாதிரியே டீசன். ஓகே. ஸோ உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. திருமண வாழ்க்கை திருமணம் எல்லாம் நடந்துச்சு. பையன் இருக்கான், பேர் நல்லா பையன், ஒரு பையன், அப்புறம் 8 வயசு, பேர் வந்து சரவணன். ஓகே ஓகே. ஸோ குழந்தைகளையும் இந்த சினிமா ரிலேட்டடான விஷயங்கள் பண்ண விடுவீங்களா? இல்லை நீங்கள் கற்றுட்டு வந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள், இல்லை திரும்பவும் உங்களோட குழந்தைகளை நீ அதில் போகாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவீங்களா? சினிமா இல்லையா? அதெல்லாம் அப்போல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. இப்போலாம் எல்லாம் கொஞ்சம் வயசாகும், அப்போலாம் தெரியும். இப்போ ஃபீல்டு இப்படி இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. அது மாதிரி விஷயம் நம்மளால தெரியாது. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வயசு என்ன? இப்போவா? வயசு சொல்லக்கூடாது, சொல்லணும். எனக்கு சில பேர் வயசு கேட்பாங்க, ஆடியன்ஸ் கேட்பாங்க. அது எனக்கு தெரியாதுப்பா. என்ன பொண்ணு எப்படி போகுது எங்கே போகுது எங்காவே இருக்கீங்க. இப்போ வந்து 48 வச்சுங்க. 48 சீரியஸா? ஆமாப்பா. அப்புறம் கொண்டு சின்ன வயிற்ற இல்லை இப்போவும் நீங்க கியூட்டா குழந்தை மாதிரி தான் இருக்கீங்க. இப்போ கேட்பாங்க சில பேர், திடீர்னு வந்து கேட்பாங்க மேடம் டீ சாப்பிடுவானே. நான் கேட்க கோச்சிக்க மாட்டீங்க. என்னப்பா உங்கள் வயசு எவ்வளோ பார்த்தியா? எனக்கு கோபம் நான் கேட்டது உங்களுக்கு இல்லை திடீர்னு வந்து கேட்பாங்க மேடம். அண்ணா அப்படின்னா யாராது வயசு எவ்வளோ? ஏன்னா ஏன்பா ஏன் எதுக்கு திடீர்னு வந்து கேட்பாங்க மேடம். கலாய்ப்பாங்க. எதுக்கு தேவையில்லாத அந்த வயசு எதுக்கு 48
ஓகே. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த காட் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து வயசு ஏறிட்டே போகும். ஆனால் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப யங்காக இருப்பாங்க. ஒரு 20-25 அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இன்னுமே வந்து ஒரு குழந்தை மனம் மாறாமல் குழந்தைத்தனமாகவே இருக்கீங்க. அது வந்து காடோட ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதுக்கு? நம்ம உடம்ப எப்படி பார்த்துக்கணும் அது மாதிரி தான் பார்க்கணும். நல்லா நம்ம சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். நம்ம உடம்பு எப்படி வச்சுக்க அது மாதிரி வச்சுக்கணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் பொது வெளியில வந்து நான் போகும்போது சில பேர் இந்த இதை தடவு, இந்த பேரி லெவல் தடவு, இந்த பவுட்ரு போடு, அதெல்லாம் நான் தச்சே வச்சுக்க மாட்டேன். ஓகே. நல்லா குளிக்கணும் உடம்புக்கு. தண்ணி இருந்தாக்க 3 வேளை குளிச்சிடணும். வெயில் இல்லை இல்லை குளிச்சு ஊற்ற தண்ணியை ஊற்ற அப்படின்னு ஊற்றி இது தடவுடாத்தான் நான் அது தச்சே வச்சுக்க மாட்டேன். ஓகே. மேக்கப்பே போட மாட்டீங்க, நேச்சுரல்? மேக்கப் ஷூட்டிங்கில் மேக்கப் போட சொன்னேன். இந்த கேரட்டுக்கு மேக்கப் போடுனா மேக்கப் போடும் சார். நான் என்ன கேட்பேன் நான், சார் ட்ரெஸ்ஸு ஒன்றும் இல்லை தம்பி, உனக்கு வந்து நிற்கிற ஒரு பனின்னு மேலே சட்டுண்டா போட்டுக்கோ, இவருக்கு கூட காம்பினேஷன் மேக்கப் போட்டுடுன்னா அதெல்லாம் வேண்டாம். பொட்டு சார் எது வேண்டாம் எது வேண்டாம். இது போடும் இது போடும். நல்லா இருக்குது அண்ணனுக்கு ஒரு லுங்கி கட் பண்ணின்னு நிற்குது அப்படின்னு. நன்றி சார், மேக்கப் தேங்க்யூ, மேக்கப்பாக நன்றி, ஓகே சார் போடுறாங்க. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சூப்பராக சொல்லுவாங்க. இந்த இதுமாதிரி பண்ணி மேக்கப் இவருக்கு மேக்கப்பு கொடுக்கலாமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், லைட்டாக சின்ன பொட்டு அப்படி இழுத்தா போதும். ஓகே நல்லா இருக்கு, அது மாதிரி எல்லாம் டேரக்டாக நல்லா இருக்கு போடு, நான் வேண்டானே இது கூட வேண்டாம் அது எடுத்துருங்க, சரி மேக்கப் பண்ணிடு, அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அவங்களை பார்த்தோன்னே இயற்கையிலே ஒரு அழகுதான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ பேசினா இடும்பா காட்டுக்குள்ள அப்படின்னா குடும்பு வச்சுட்டு நல்லா ஜெல்லு போட்டு குடும்பு வச்சு ரப்பர் போட்டு சுட்டு விட்டுருவாங்க. அதெல்லாம் நல்லாக்கா. இங்கே ஒரு மை இங்கே ஒரு மை அப்படி போட்டு கலாய்ப்பாங்க. ஆனால் நல்லா இருக்குதா? ஓகேண்ணா. இந்த மீசை வந்து இருக்குல்ல லைட்டாக பிளாக் அப்படின்னு ஓகே நல்லா இருக்கா அப்படின்னு அந்த சீன் நல்லா இருக்கு. அப்படியெல்லாம் மேக்கப் போட்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே. சரி, வேற ஏதாவது ஒரு மூவில இன்ட்ரெஸ்டிங்கான மூவில எனக்கு இந்த ஒரு சீனும் ரொம்ப மறக்க முடியாத சீனுன்னு ஏதாவது ரீக்ரியேட் பண்ணி காட்ட முடியுமா எங்களுக்கு? டான்ஸுக்கும் நல்லா பண்ணுவேன். டான்ஸும் வருமா? ஓகே. எங்களுக்காக ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் போவேன். ஓகே. எங்களுக்காக ஆடல பாடலாம் இருக்குல்ல போவேன். டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவேன். அப்போ பண்ணிட்டேன். நீங்களும் ஆடுவீங்களா டான்ஸு? நானுமா? வாங்கலாம் ஆடலாம் தெரியாது. அது போயிட்டு தகிந்தோ 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 டிடும் டிடும் டைம் எனக்கு நீங்க தான் நல்லா பாட்டு பாடுவீங்களா? பாடிட்டே. ஐயோ எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஓகே. சூப்பரா இருந்தது. ஸோ ஆனால் உங்களுக்குள்ள இவ்வளோ திறமைகள் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போதான் தெரியுது. ஆக்சுவலா நீங்க வந்து காமெடியில நடிச்சிருக்கீங்க. ரஜினி சாருக்கு படம் பண்ணோம். ரஜினி சார் அவர்களுக்கு படம் பண்ண அது வந்து என்ன கேரக்டர்னா ஹைதராபாத் தான் ஷூட்டிங்கு. ஒரு 4 எங்களை மாதிரி ஒரு 4 பேர். அது வந்து சிங்கம் 2 சிங்கம் வரும்ல எந்தீரா 2 சிங்கம் நடக்குதுல்ல அது நாங்க தான் பண்ணோம். நீங்க தான் அதுக்கு டூப் நான் போயிருந்தேன். உள்ள இப்போ ஒரு சிங்கத்துக்கு 2 பேர், வெளியே 1 தலைக்கு 1 பின்னாடி 1. அது பயங்கர செட்டிங், பயங்கர அளவு எட்டு, இங்கெல்லாம் அளவு எட்டு, இங்கே எட்டு இங்கே எட்டு உள்ள லாக் பண்ணிட்டு அந்த சீனுக்கு தான் உள்ள வரணும். பார்த்தேன் ரஜினி சார் எல்லாரும் உள்ள ஐஸ்வர்யா ராவ் செம்ம மேக்கப் அவங்களுக்கெல்லாம் ஃபுல்லா ஒரு செட்டிங் பயங்கர ஹைதராபாத்ல உள்ள பயங்கர செட்டிங் மேக்கப் பயங்கரமா இருக்கு. அங்க கூட வந்து ரஜினி சார் ஸ்டில் நாங்கெல்லாம் ஸ்டில்லாம் எடுத்திருக்கீங்க அவருக்கு எடுத்து வச்சிருக்கோம். நான் நிறைய வாட்டி பார்த்தேன் ரஜினி சார் எல்லாம் பார்த்தேன். ஓகே. ஸோ இதே மாதிரி வேற யாருக்காவது நீங்க டூப் போட்டிருக்கீங்க? இல்ல இல்ல இது ஒரு படம் மட்டும் நான் போட மாட்டேன். ஓகே. இந்த ஒரு படத்துக்காக மட்டும் தான். ஓகே.
இந்த படத்துக்காக நாங்கள் போனோம். அப்போ ஃப்ரீயாக இருந்தது. ஃப்ரெண்டை கூப்பிட்டாப்புல, சரி போகல வா, நான் வரேன்னா ஜாஸ்தி ஜாலியாக போகலாம் அப்படின்னு ஜாலியாக போ ஃப்ரீயாக இருக்கும்போது தான் போவேன். ஓகே. அந்த சிங்கர் நல்லா இருந்துச்சு. ஹைதராபாத்து ஒரு 10 நாள் இருந்தோம். அதில் வந்து வேலை அவ்வளோ இல்லை. அதில் அந்த ஷாட்டுக்கு பிரபுதேவா மாஸ்டர் அந்த ஷாட்டுக்கு வந்து கூப்பிட்டேன். வெளியே வந்து சாப்பிட்டு ஷாட்டை வந்து கூப்பிட்றேன். எப்போ நீ கூப்பிடுங்கப்பா போங்கப்பா, நான் இங்கே உட்காந்துக்கிட்டு ஜாலியாக அப்படின்னு கூப்பிட்டு ஓகே. ஷாட் வரும்போது தான் பொம்மை எடுத்துட்டு 5 பேர் அதுக்கு பொம்மை எடுத்துன்னு வந்து செட் பண்ணி இங்கே தலைக்கு மாட்டுட்டு நான் நடங்கினேன் ரோபோ மாதிரி. அந்த பொம்மைலாம் நல்லா ஜாலியாக இருக்கும். இங்கே எல்லாமே இங்கே செஞ்சாங்க. பிரசாத் ஸ்டுடியோவில் சங்கர் சார் வந்து எங்களுக்கு ரூம் போட்டு யாரை விடாத ரூம் போட்டு கொடுத்து பசங்களுக்கு அப்படி போட்டு ரூம் போட்டு அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் அளவு இங்கே எடுத்து இங்கே எடுத்து இப்படி திரும்ப அப்படி திரும்ப எல்லாம் அளவு எடுத்து அந்த பொம்மை போயிட்டு அப்புறம் அதில் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு 2 ஷாட் அது கயிறு அப்படி போயிட்டு ஷாட்டு முடிஞ்சிச்சு. ஓகேப்பா கைட்டுப்பா 5 பேர் கரெக்டாக நிற்கணும். கரெக்டாக 5 பேர் நிற்பாங்க. முடிஞ்ச உடனே டக்குன்னு கைட்டுருவாங்க. அது நல்ல சீன். நீங்க வந்து நிறைய காமெடி நடிகர் கூட வந்து பண்ணியிருக்கீங்க இல்லையா? கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, விவேக், சூரி, எல்லா காமெடி நடிகர்கள் கூடயும் நீங்க நடிச்சிருக்கீங்க. இந்த ஒரு காமெடி நடிகருக்கு கூட நான் நடிச்சது எனக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் நான் விவேக் சாருக்கு பண்ண இல்லை. செந்தில் அண்ணன், கவுண்டமணி அண்ணன், அவங்க கூடலாம் நான் பண்ணிக்கிறேன். நிறைய அவங்க கூட பண்ணிக்கிறேன். பிரபு அண்ணன், பிரபுதேவா எல்லாம் அவங்க கூட மிஸ்டர் ஆர்டிஸ்ட் கூட நான் நிறைய பண்ணலை. நம்ம கூப்பிடல. ஓகே. ஸோ இந்த விவேக் அவர்கள் வந்து இப்போ நம்ம கூட இல்லை, மறைஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய காமெடி வந்து இப்போவும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த ஒரு காமெடி சீனில் நான் நடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணியிருக்கா? சில பேர் காமெடி ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, ஆனால் அந்த பட்டம் நல்லா பண்ணிங்கண்ணே, சூப்பராக பண்ணிங்கண்ணா அப்படின்னு. நிறைய பேர் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்து சூப்பராக நல்லா பண்ணிங்க அப்படின்னு பண்ணால் இது வரைக்கும் நான் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்கெல்லாம் சத்யா சார் அவங்க கூட எங்களோட யாரு கூட இதோட பண்ணல. இவர் சர்க்குமார் சாருக்கு பண்ணிக்கிறேன். பிரபுதேவா சார், பிரபு சார், ரோஜா மேடம், ராம்கி அப்போ அவங்க கூட பண்ணேன். அவங்க கூட பெரிய பெரிய கமல் சார் அவங்க கூட எல்லாம் நான் பண்ணதில்லை. நம்மளாம் கூப்பிடல, தேவையில்லை அப்படின்னு யார் கூப்பிட்றாங்களோ அவங்க கூட பண்ணுறேன். அது வந்து கேரக்டர் இருந்தால் தான் நம்மளை கூப்பிடுவோம். கேரக்டர் போது நம்ம கூப்பிட மாட்டோம். ஓகே, அது மாதிரி. ஓகே. ஸோ இப்போ இதற்கப்புறம் என்னுடைய படங்கள் வந்து இத்தனை படங்கள் வருது. ஸோ இதுக்கப்புறம் எத்தனை ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க கையில்? ப்ராஜெக்டுக்கு ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூப்பிடுவாங்க, நம்ம தேடி ரொம்ப கூப்பிடுவோம். அதனால தான் நான் கம்முன்னு வச்சேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இந்த படங்கள்லாம் இதுக்கப்புறம் திரைக்கு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நடித்த படங்கள் என்னென்ன படங்கள் இருக்கு? மாம்பழம் திடீர்னு ஒரு படம், பிரம்ம முகூர்த்தம், கரிமூட்டம், எல்லாம் காமெடி படம் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் 3 படம் வெளியே வர எப்போ வரும்னு தெரியாது. ஓகே. ஸோ இது வரைக்கும் நிறைய படங்கள் ரொம்ப சேலஞ்சிங்கான காமெடி ரோல் தான் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு படம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், நீங்கள் தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படம் அப்படின்னா என்ன படம் சொல்லுவீங்க? படங்களா? படங்கள் என்ன, கமல் சார் நல்ல படம் எடுப்பார், அவர் போய் படம் பார்ப்பேன். மிச்ச பேர் டைமிங் போட்டால் பார்ப்பேன் நான். மிச்ச டைம் ரஜினி சார் படம் பார்ப்பேன். மிச்சம் மெயின் ஹீரோ வந்து யாருன்ற அதை போய் பார்ப்பேன். ஓகே. மிச்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் போய் பார்ப்பேன். ஓகே. ஸோ நீங்கள் நடித்த படங்களை திரையில் வந்து தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி என்ன தோணும் உங்களுக்கு? நான் போவேன், தேட்டருக்குள்ளே போவேன். ஃப்ரெண்ட்ஸு கூட நான் தனியாலாம் போவேன். நம்ம ஃப்ரெண்டு உட்காந்துக்காரு, அவருக்கு நான் தனியாலாம் நான் போக மாட்டேன். பார்ப்பேன், சீன் நல்லா இருக்கா, நல்லா இருக்கே, சூப்பர், நம்ம ஹீரோ வரா இருப்பார் அப்படின்னு. அதான் நல்லா உக்காண்டவொன்னே ரஜினி சார் படம் பார்த்தோன்னே உக்காண்டோடனே தலை வரா இருப்பாரா தலை அப்படின்னு, அஜித் வரா இருப்பாரு அப்படின்னா நல்ல விஷயம் இருப்பாங்க. இது நல்லா இருக்கு சீனு, ஃபைட் எல்லாம் பயங்கரமாக இருக்கு அப்படின்னு, அதெல்லாம் நல்லா இருக்கு ஃபைட்டு, டான்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. அப்படி அட்டோன்னா அப்படி வர்றாரு, சூர்யானா வர்றாரு, வர அப்படின்னு வர்றாரு. ஃபைட்டு வரும்போது நல்லா விஜய் வருவார், விஜய் ஸ்டைல வேற அப்படின்னு விஜய் வரும்போது நிறைய கை தொட்டாங்க. விஜய், அஜித்து நிறைய தேட்டரில் ஒன்று நிறைய பார்ப்பேன் நான். அஜித் படம், விஜய் படம்
ரஜினி சார் படம் கமல் சார் படம் ம் வரும்போது மக்கள் எல்லாம் ஃபுல்லாக கை தட்டுவாங்க ம் பயங்கர அவுவாங்க ஆனால் முன்னே கலாய்ப்பாங்க ம் அதான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் Okay. ஜாலியாக இருக்கும் ஓகே சார், நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். அதுவும் இல்லாமல் உங்களுடைய படங்கள் பற்றியும் நீங்கள் அந்த படங்கள் நடித்த அனுபவங்கள் பற்றியும் நிறைய பர்சனல் லைஃப்பை பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு, அதுவும் இல்லாமல் காடோட கிஃப்ட் தான் நீங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதற்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உங்களுடைய சினிமா பணி இன்னும் தொடர்ந்து நிறைய படங்கள் வெற்றி படங்களில் இன்னும் பெரிய பெரிய ஹீரோக்களோடைய நீங்கள் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு நான் என்னோட பர்சனலாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி மேம்.